மல்லி. அடுத்து நடக்க போகுது அப்படின்னா, உண்மையிலேயே கடவுள் நல்லவங்களுக்கு தான் கஷ்டத்த அதிகமா குடுப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் நம்ம ராஜி சும்மா இல்லாம, நம்ம மல்லி, விஜய் 2 பேரையும் பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொத்தெல்லாம் புடுங்கிட்டாங்க. சொத்த புடுங்கிட்டோமே, இதுக்கு மேலாச்சும் நிம்மதியா விட்டுருவாங்க அப்படின்னு தான் நாம எதிர்பார்த்தோம். ஆனா, சொத்த புடுங்கினாலும் சரி, உன்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு அடுத்தடுத்து ராஜி பண்ற ஒவ்வொரு விஷயமும் விஜய்க்கும், நம்ம மல்லிக்கும் மிகப்பெரிய கஷ்டத்த தான் குடுக்குது. பாவம் விஜய். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்துட்டு, இப்ப போய் தன் மனைவிக்காகவும், தன் குழந்தைக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுவும் கிடைச்ச வேலை நல்ல வேலை நினைச்சு, ஒரு மெக்கானிக் ஷெட்ல கார் மெக்கானிக்கா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. ஆனா, அந்த வேலையை கூட பார்க்க விடக்கூடாது அப்படின்னு ராஜி கரம் கட்டிட்டு அலையுறாங்க. ஏன்னா, விஜய் அந்த வேலை பார்க்கறதால தானே இந்த மல்லி ரொம்ப திமிரா இருக்கா. விஜய்க்கு அந்த வேலையும் கிடைக்கலன்னா விஜய் என்ன பண்ணுவான்? அப்போ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படும் போதுதான் அந்த ராஜுவோடைய அருமை அவளுக்கு புரியும். எங்களால வாழவே முடியல, எங்களை காப்பாத்துங்க ராஜி அப்படின்னு ஓடி வந்து என் காலை பிடிச்சிட்டு அவங்க கதறணும். அதை நான் காதுக்குள்ளேயே கேட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு நம்ம ராஜி முடிவு பண்றாங்க. இதெல்லாம் எப்படிங்க? கெட்டவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னா நல்லவங்களாம் போய் என்ன பண்ண முடியும்? செத்துட்டே இருக்கணுமா என்ன? அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. பாக்குறதுக்கு நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற விஜய் மல்லி எப்படி கஷ்டப்படுவாங்க? அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம விஜய் வேலை பார்க்குற அதே மெக்கானிக் ஷெட்ல இந்த ராஜேஸ்வரி தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை அனுப்பி அங்க வண்டியை சர்வீஸ் விடுறாங்க. சர்வீஸ் விடும்போது அவங்களுடைய டேஷ்போர்ட்ல தங்க மோதத்தை கழட்டி அங்க வச்சுட்டாங்களாம். அந்த மோதத்தை சர்வீஸ் முடிஞ்சு கார் எடுக்கும்போது காணும் அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. ஸோ அந்த மெக்கானிக் ஷெட் ஓனரும் வந்து பார்த்துட்டு, இல்லம்மா அப்படி எங்க போயிருக்க வாய்ப்பே இல்லையே, காருக்குள்ள வச்சது காருக்குள்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரியா, இங்க காணும். எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப இந்த மோதிரம் வந்தே ஆகணும். இல்லனா நான் இப்பயே போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் இங்க வர வைப்பேன் அப்படின்னு ஒரு மிரட்டுறாங்க. மிரட்டவும் நம்ம விஜய் பயந்து போறாரு. விஜய் பயந்து போறது மட்டும் இல்லாம அந்த ஓனரும், ஆஹா போலீஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம மெக்கானிக் ஷெட் பேரே கெட்டு போயிடுமே அப்படின்னு உடனே அங்க இருக்க எல்லாத்தையும் தேடுறாங்க. தேட தேட எதுவுமே கிடைக்கல. அந்த அம்மா கரெக்டா அந்த டூல்ஸ் பேக் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அது நம்ம விஜய் அண்ணா அது, அதுல பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த டூல்ஸ் பேக் தான் வச்சிருக்காங்க இவங்க மோதிரத்தை. கரெக்டா சொல்லவும் அவன் எடுத்து கொட்டான். அதை கொட்டவும் பார்த்தா உள்ளுக்குள்ள மோதிரம் இருக்கு. அதை பார்க்கவும் அந்த ஓனர் அம்மா, என்னங்க என்னமோ மோதிரமே எடுக்கல அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அந்த மோதிரம் அந்த டூல்ஸ் பேக்ல இருக்கு, எப்படி வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அந்த ஓனர் தான் முடிக்கிறாரு விஜய். உடனே, அண்ணா உண்மை சொல்றேண்ணே, சத்தியமா அந்த மோதிரத்தை நான் எடுக்கலண்ணே, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைண்ணே, அந்த மோதிரம் எப்படி என் பேக் வச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே அப்படின்னு விஜய் கெஞ்சுறாரு. அந்த அம்மா ஒண்ணு, அதான் தெரியுமே, எவன் ஏன் எடுத்த ஒத்துக்கிட்டான், செய்து தப்ப எவன் ஒத்துக்கிட்டு இருக்கான், திருடுறவன் எவனும் நான் தான் திருடினேன், இதுக்காக தான் திருடினேன்னு சொன்னதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் திருடி வச்சுப்போம், மாட்டலாம் பாத்துக்கலாம் அப்படிதான் நினைப்பீங்க. மாட்டிக்கிட்டு இருக்க அப்புறம் இப்படிதான் பண்ணுவீங்க. உன்ன மாதிரி பல பேரை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்ல மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம், உண்மையிலேயே நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சத்தியமா இதான் எடுக்கல மேடம், காசு பணத்துக்கு ஆசைப்படுறோம் நான் கிடையாது மேடம் அப்படின்னு விஜய் கெஞ்சுறாரு. உடனே அந்த அம்மா, இங்க பாரு, திருடிட்ட, தெரியாம திருடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை விட்டுருவேன். ஆனா நான் திருடல, நான் திருடலன்னு சொல்லி என்னை ஏமாத்தணும் மட்டும் நினைக்காது. என்னை ஏமாத்தணும் நினைச்சேன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், நான் சும்மா இருக்கவும் மாட்டேன், உடனே போலீஸுக்கு கால் பண்ணி அப்புறம் போலீஸ் வர வச்சிருவேன் அப்படின்னு அந்த அம்மா மிரட்டுறாங்க. விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அண்ணனும், இல்ல மேடம் போலீஸ் எல்லாம் போகாதீங்க, அவர் தான் சொல்றாரு எடுக்கலன்னு சொல்லிட்டு, இங்க வேற எதுவும் தப்பு நடந்திருக்கு, விட்டுருங்க மேடம் பாத்துக்கலாம். எப்படி விட முடியும், எப்படி விட முடியும்? இன்னைக்கு என் மோதிரம் அது ஞாபகம் இருந்துச்சு, ஓகே. ஞாபகம் இல்லாம இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. இது மட்டும் என் புருஷன் தெரிஞ்சுன்னா இந்நேரத்துக்கு பிரச்சனை பெருசா போயிருக்கும். தெரிஞ்சுங்களா? நான் சொல்றது கேளுங்க. நான் பண்ண தப்புதான்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை போக சொல்லுங்க. இல்லைனா அவனை இந்த வேலையை விட்டு நிப்பாட்டுங்க, இல்லை நான் அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுப்பேன். இதுல என்ன ஒன்று நடந்து தீரணும் அப்படின்னு அந்த அம்மா முடிவோடு இருக்காங்க. இங்க விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரியல. விஜய் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டா ஓகே, செய்யாத தப்புக்கு நாம ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. உடனே அந்த அண்ணனுக்கும் என்ன பண்ண தெரியல. விஜய் என்ன பண்ண போறீங்க இப்போ அப்படின்னு கேட்க, அண்ணன் சத்தியமா அந்த மோகத்தை நான் எடுக்கலண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த மோகத்தை எடுக்கலங்க, நான் இதுக்கு மேல இந்த கேரேஜில் இருந்தேன்னா உங்களுக்கு தானே கெட்ட பேர் ஆகும், நான் இந்த வேலையை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வேலையை விட்டு கிளம்புறாரு. அதை பார்த்து அந்த அம்மா சந்தோஷப்படுறாங்க. விஜய் போனதுக்கு அப்புறமா அந்த அம்மா வெளியே வந்து நேராக ராஜேஸ்வரி கால் பண்றாங்க. கால் பண்ணி, ராஜி நீ சொன்ன மாதிரியே அந்த விஜய சண்டை போட்டு அவனை அந்த வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன். இப்போ சோகமா மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான் போல, மீதி நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி மல்லி வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறாங்க நம்ம ராஜி. தெரிஞ்ச உடனே
நம்ம ராஜி மல்லி வீட்டுக்குள்ள போறாங்க. போவும் மல்லி பார்த்து ஷாக்கா வராங்க. என்னது இவன் வந்திருக்காங்க அப்படின்னு. என்ன வேணும் உனக்கு இப்போ? எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கு வந்திருக்கானா மல்லி? என்ன மல்லி இவ்வளவு திமிரா பேசல நின்னு? காரணம் விஜய் வேலைக்கு போறான். என் புருஷன் மெக்கானிக் வேலைக்கு போனாலும் சொந்தமா சம்பாதிக்கிறான், உழைக்கிறான்னு சொன்னியே. உன் புருஷன் திருடி இருக்காண்டி. மோகத்தை திருடி இன்னைக்கு கையும் களவும் மாட்டியிருக்கான் மெக்கானிக் ஷெட்ல. அசிங்கப்பட்டு வேலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல, மல்லி ஒண்ணு இங்க ராஜி தேவை பிரச்சனை பண்ணாத உடனே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ராஜி ஒண்ணு இருமல்லி கோவப்படாத, இந்த வீடியோ கொஞ்சம் பாரு அப்படின்னு வீடியோவை காட்டுறாங்க. வீடியோ பார்த்தா அங்க விஜய் கெஞ்சுறது, அந்த மோதத்தை வச்சிருந்த அம்மா பயமா கத்துறதுன்னு எல்லாமே அழகா வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோவை காட்டவும் மல்லி அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா விஜய் ஒரு நாள் இப்படி ஒரு தப்ப பண்ணவே மாட்டாரு. வாழ்க்கையில அவர் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் யாரு பண்ணது? இதெல்லாம் உன் வேலையா? சொல்லுடி அப்படின்னு கேட்க, ஆமா மல்லி, சாஜாத் இந்த ராஜியோட வேலை தான். நான் தான் திட்டம் போட்டு இப்படி பண்ணேன். நீ தானே சொன்ன என் புருஷன் ஒண்ணு மாதிரி இல்லாம கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படின்னு. அதான் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த வேலைக்கும் உழ வச்சுட்டேன். இப்போ விஜய் வேலை இல்லாம திருட்டு படத்தோட வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். வந்த உடனே அவனை உட்கார வச்சு, நீ திருடுனா திருடன் இல்லையா அப்படின்னு சமாதானப்படுத்தி 3 பேரும் ஒன்னா உட்காந்து அந்த மூலையில அழுதுகிட்டே இருங்க. அப்படியும் வாழ முடியலன்னு தெரிஞ்சுன்னா என்னை வாழ வை ராஜி அப்படின்னு ஓடி வந்து என் காலை விழுந்து கதறுங்க. அதுக்கப்புறம் அவங்களை வாழ விடலாமா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க.